கரூர் முரளி சார் வணக்கம் சார். அந்த கடிதத்தில் சுருக்கமாக எதையெல்லாம் மையப்படுத்தி சொல்லணுமோ அது எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் எப்படி சட்ட போராட்டத்தை நடத்துகிறோம், எப்படி ஹிந்தி அல்லாத மொழிகளை சிதைக்கின்ற வகையில் எப்படி இவங்க நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்திருக்கிறாங்க, இப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பட்டியலிட்டு பேசியிருக்கிறார். கூடாக இந்த அதிமுக குறித்து சொல்லி இருப்பது அப்படிங்கிறது அது சொல்ல வேண்டிய தேவை இருந்ததுனால சொல்லப்பட்டிருக்கா சார், இல்லை எப்படி? அது அதிமுகவினுடைய நிலைமைகளை எடுத்து சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வெற்றிக்கு மேல் வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கின்ற வெற்றி திருமகனாகவும் தன்னை எதிர்த்து வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தோல்வியை மட்டும் பரிசாக கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லப்படுகிற எங்கள் தலைவர் இன்று தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தின் நோக்கம் என்னவென்றால், வருகின்ற 7ஆம் தேதி தலைவர் கலைஞர் அவர்களுடைய நினைவு தினத்தில் ஒரு சபதம் ஏற்க வேண்டும். என்ன சபதம் ஏற்க வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சி பீடத்தில் அமர்வதற்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை 2வது முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர வைப்பதற்கான சபதத்தை தொண்டர்கள் ஏற்க வேண்டும் என்கிற விதத்திலே எங்கள் தலைவர் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை முழுவதுமாக உற்று படித்தால் அதில் ஒரு உண்மை என்னவென்று தெரியும். என்னவென்று கேட்டால், எங்கள் தலைவர் கலைஞர் எப்படி தமிழ்நாட்டினுடைய மக்கள், ஏழை மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வந்தாரோ, கண்ணொளி வழங்கு திட்டமாக இருந்தாலும், பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டமாக இருந்தாலும், கைது சாக்கல் ஒழிப்பு என்ற திட்டமாக இருந்தாலும், சமத்துவபுரமாக இருந்தாலும், இந்த நாட்டில் வந்து பெண்களுக்கு சொத்து உரிமை கொடுக்கின்ற உரிமையாக இருந்தாலும், எப்படி அடிப்படையாக ஏழை மக்களுடைய வாழ்க்கையில் ஒளிவிளக்கு ஏற்றி வைப்பதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி திட்டங்களை கொண்டு வந்தாரோ, அதே அடிப்படையில் தான் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று எங்கள் தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதோ வாருங்கள், அரசியலிலே நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள ஐயா சமரசம் அவர்கள் கேட்கிறார், 7வது முறை திமுக ஆட்சிக்கு வரும், 2வது முறை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவார் என்று எந்த நம்பிக்கைகளை சொல்கிறார்கள் என்று அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசுவதை பார்த்த பிறகு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஒருவேளை அவர் வெளிநாட்டில் இருந்து வந்திருப்பார் என்று நினைக்கிறேன். வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் செய்தித்தாளை சரியாக படிக்காத காரணத்தால் பேசுகிறாரா என்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், எங்கள் தலைவர் ஏழை மக்களுக்கு எப்படிப்பட்ட திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். விடியல் பயணமாக இருந்தாலும், அதே போல உரிமை தொகை 1000 ரூபாயாக இருந்தாலும், நலம் காக்கும் திட்டங்கள் நலம் காக்கும் திட்டமாக இருந்தாலும், மக்களை தேடி மருத்துவமாக இருந்தாலும், இல்லம் தேடி கல்வியாக இருந்தாலும், உங்களுடன் ஸ்டாலினாக இருந்தாலும், இதோ நலம் காக்கும் திட்டம், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் என்று இத்தனை திட்டங்களை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார். ஒன்றும் கிடையாது. ஒரு 2 நாளைக்கு முன்பாக நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் என்று ஒரு திட்டம், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 70 வயதுள்ள மூதாட்டி அந்த திட்டத்திலே போய் கலந்து கொண்டு வந்த பிறகு, தம்பி ரொம்ப சோர்வாய் இருந்து நினைச்சண்டா, ரொம்ப அயர்வாய் இருந்தது நினைச்சண்டா, வயசாயிடுச்சுன்னு நினைச்சண்டா, ஆனா நான் போய் பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்கு சுகர் இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் மாத்திரை சாப்பிட்றடா, மாத்திரை கொடுத்துருக்காங்கடா, இது எனக்கு தெரியல, இப்ப மருத்துவம் என் வீட்டுக்கே வந்துருச்சுடான்னு சொல்லி பாராட்டக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இத்தனை திட்டங்களை கொண்டு வந்த பிறகுதான் நம்பிக்கையோடு நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இதை பார்த்து பொறுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுகிறார்? 7 ஆண்டு அல்ல, 70 ஆண்டு ஆனாலும் திமுக ஆட்சிக்கு வர முடியாது என்று சொல்லுகிறார். ஒன்று நான் சொல்லுகிறேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் யார், எடப்பாடி பழனிசாமி என்பவர் யார் என்பதை உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். தலைவர் கலைஞர் மறைந்த பிறகு திமுகவின் தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வருகிறார். அம்மையார் ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுகவினுடைய தலைவராக, பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வருகிறார். ஆனால் தலைவர் ஆன பிறகு நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் தளபதி ஸ்டாலின் வெற்றி பெறுகிறார், எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தழுவுகிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். அதனால் மக்கள் வாக்களிக்கிறார்கள், அதனால் வெற்றி பெறுகிறோம். அதனால் தான் நம்பிக்கையோடு சொல்லுகிறோம். நான் சவால் விடுகிறேன் ஐயா சமரசம் அவர்களுக்கு, நான் சொல்லுகிறேன், 200க்கு மேற்பட்ட இடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகம் 2026 வெற்றி பெறுவதை யாராலும் அதை தடுக்க முடியாது. நான் ஒன்றும் கிடையாது,
அன்னை ராமபாண்டியன் அவர்கள் பேசுவது வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் அண்ணாவின் தம்பி என்று சொல்லக்கூடிய அண்ணன் சமரசம் அவர்களை இப்பொழுது பிஜேபி தூக்கி நிறுத்துகிற இடத்திற்கு வந்து விட்டார்கள் என்பதுதான் எனக்கு வேதனையாக இருக்கிறது. நீங்கள் ஆரியமாயை படித்திருப்பீர்கள் தம்பி, விதைக்காமல் விளைகிற கழனியடா ஆரியம் என்று அண்ணா சொன்னதை நீங்கள் உள்வாங்கி இருப்பீர்கள். அப்படிப்பட்ட நீங்களே இப்பொழுது பிஜேபியை தூக்கி பிடிப்பதற்கு எடப்பாடி போகிறார் என்றால் எடப்பாடிக்கு முட்டு கொடுப்பதற்கு உங்களை போல அண்ணாவின் தம்பிகள் போகிறீர்களே, இதுதானே எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. பிஜேபி மண்ணுக்கு வந்து விட்டதனால் என்ன ஆகும்? திராவிடத்துக்கு பேராபத்தாகும். அதிமுக என்று சொல்லப்படுகிற திராவிட இயக்கத்தை மென்று தின்று விழுங்கி ஏப்பமிடுகிற இடத்திலே இப்பொழுது பிஜேபி இருக்கிறது. அந்த திராவிட இயக்கத்தையும் காப்பாற்ற வேண்டிய கடமை திமுகவுக்கு இருக்கிறது. அதனால்தான் சொல்லுகிறோம், கூடா நட்பு கேடா முடியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பிஜேபியோடு சேராதீர்கள் என்று சொல்லுகிறோம். ஏதோ பிஜேபியோடு சேர்ந்த பிறகு ஒரு பெரிய பலம் வந்து விட்டது எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். 2021 இதே பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டுதானே களத்திற்கு வந்தீர்கள். களத்திற்கு வந்த பொழுது நீங்கள் என்ன வெற்றி பெற்றீர்களா? தோல்வியை தந்தீர்கள். என் அண்ணன் தனியரசு வந்திருக்கிறார். தனியரசன் அவர்கள் நேற்று ஓடாண்டடை போர்க்களத்தில் ஓடாண்டடை நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு ஐயா தீரன் சின்னமலனுடைய நினைவு தினத்திலே கலந்து கொண்டு ஆடிப்பெருவிழாவிலே கலந்து கொண்டு பேசுகிற பொழுது ஒரு செய்தியை அழகாக பத்திரிகை நிறுவனங்களுக்கு மத்தியிலே சொன்னார். முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய கடைசி மன்னன் பகதூர் ஷா, 2ஆம் பகதூர் ஷா என்பதை போல அதிமுகவின் கடைசி பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அந்த இலக்கை நோக்கிதான் எடப்பாடி பழனிசாமி சென்று கொண்டிருக்கிறார். நாங்கள் உண்மையை சொல்லுகிறோம், வெற்றி பெறுவோம். 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமையும். எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய தலைமையில் ஒரு பொற்கால ஆட்சி மீண்டும் தொடரும். ஆதிக்க சக்தி தமிழ்நாட்டில் நுழைய முடியாது, மதவாத சக்திகள் நுழைய முடியாது, RSS சக்திகள் நுழைய முடியாது. நுழையும் என்றால் தடுக்கிற இடத்தில் எங்கள் தங்க தளபதி ஸ்டாலின் இருப்பார். ஒரு எட்டப்பன் எடப்பாடி அல்ல, எத்தனை எட்டப்பன் எடப்பாடிகள் வந்தாலும் மதவெறிகளை இந்த மண்ணில் இருந்து தடுத்து பேசிட்டு இருக்கும்போது என்னன்னா, நீங்க பேசிட்டு ஒரே ஒரு நிமிஷம் நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க. நீங்க கலைஞனுடைய மறைவுக்கு பிறகு தலைவராக திரு ஸ்டாலின் வந்தார். அவர் அந்த பதவி ஏற்றதிலிருந்து அவர் வெற்றி வாகை சூடி கொண்டிருக்கிறார். ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு EPS வந்தார். வந்ததிலிருந்து தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு, உண்மையில் அது கொஞ்சம் தவறான தகவல். அது நீங்கள் 2016 டிசம்பரில் அவங்க இறந்த பிறகு 2022 ஜூலையில் தான் இடைக்கால பொதுச் செயலாளராகவே EPS தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 2023 மார்ச்சில் தான் பொதுச் செயலாளராக அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்படுகிறார். அப்படி இருக்கும்போது எப்படி முதலமைச்சரா வந்ததிலிருந்தே கணக்கு வச்சீங்க சார்? அப்படிதான். அம்மையார் அம்மையார் சசிகலா அவர்கள் எந்த எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக உட்கார வைத்து விட்டு சென்றாரோ, அதன் பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தலிலே கூட பாருங்கள், நாங்கள் கிட்டத்தட்ட அவர்களை நெருக்கி வந்திருக்கிறோமே தவிர நாங்கள் அதிபாதாளத்திற்கு போகவில்லையே. நாங்கள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆளும் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிற பொழுது, முதலமைச்சராக இருக்கிற பொழுது, இடைத்தேர்தலை சந்தித்த பொழுது எங்கள் அரவக்குறிச்சியில எங்கள் செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறார். இடைத்தேர்தலை ஜெயிக்கிற எங்க கட்சி சார்பில் நின்று. ஆகவே சார், நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் சார். ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறப்ப நாடாளுமன்றத்தில் அதிமுகவினுடைய பங்கு என்ன சார்? அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய பங்கு என்ன? யாரு இந்த லேடியா இல்ல மோடியான்னு கேட்டு கொண்டு போய் ஒரு சிம்ம சொப்பனமா அதிமுக நிறுத்தினாங்களே சார். அந்த அதிமுக நாடாளுமன்றத்தில் 0 வாங்கி இருக்குல்ல சார். இதுல இருந்தா தெரிய வேண்டாமா? மாறி மாறி ஒரு எல்லா கட்சியும் வந்து